மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம், ஐடிசி பற்றி. ஸோ ஐடிசி வந்து என்னென்னா, ஐடிசி அவங்களோட ஹோட்டலை வந்து டிமர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐடிசி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஷேர்ஸை வந்து டிமர்ஜர் பண்ணுறாங்க. 10 ஷேர் நீங்கள் வந்து ஐடிசி ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். ஸோ எவ்ரி 10 ஷேர்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஷேர் கிடைக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து 100 ஷேர் இருந்ததுன்னா உங்களுக்கு 10 ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்து கிடைக்கும். இதுக்கு என்றைக்கு ரெக்கார்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஜனவரி வந்து ரெக்கார்ட் டேட், அதாவது மண்டே, கம்மிங் மண்டே. ஸோ இன்கேஸ் இப்போ வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து 12 ஷேர் வச்சுருக்கேன் சார், ஸோ என்னுடைய மீதி 2 ஷேர் ஆக்சுவலாக பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி வாங்கியிருந்துருக்கணும். இன்றைக்கி சப்போஸ் 12 உள்ளவங்க வந்து இன்னொரு 8 ஷேர் வாங்கியிருந்தாங்கன்னா மொத்தமாக அவங்களுக்கு 20 ஷேர் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்னென்னா 12 வச்சுருக்கிறவர் என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய அந்த 2 ஷேர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேரில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 10க்கு 1 கிடைச்சிடும் இருக்கு. மீதி 2 ஐடிசி ஷேரை இந்த ஃப்ராக்ஷன் ஷேர்ஸ் எல்லாத்தையும் விற்று அதுலேருந்து வர பணத்தை உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் இருக்கோ அந்த இதில் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படி நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும்னா இன்றைக்கி பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இது மண்டே பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஆகாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் 3rd லார்ஜஸ்ட் ஹோட்டல் செயின். பார்த்தீங்கன்னா இதில் யார் இருக்காங்கன்னா டாப் 3ல இந்தியன் ஹோட்டல் கம்பெனின்னு ஒன்று இருக்குது, IHCL. அவங்க பார்த்தீங்கன்னா தாஜ், விவாந்தா, ஜிஞ்சர் இதெல்லாம் வந்து இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிட்டெடில் வரும். இன்னொன்று கம்பெனியும் இருக்குது EIH லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்ராய், ட்ரைடன்லாம் வந்து அந்த குரூப்பில் இருக்குது. ஸோ இவங்க 3 பேர் தான் பெரிய ஹோட்டல் செயின்ஸ் இந்த. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா லக்ஸரி ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஐடிசி ராயல் பெங்கால், அதாவது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, கொல்கட்டாவில் இருக்குது, ஐடிசி மயூரியா அண்ட் ஐடிசி கிராண்ட் சோலா, சென்னையில் ஐடிசி கிராண்ட் சோலா பார்த்துருக்கலாம். ஸோ அது ஒரு பிக் ப்ராப்பர்ட்டி, வெரி பிக் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெமெண்டோஸ்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க, வெல்கம் ஹோட்டல்ஸ்னு ஒன்று பிராண்ட் இருக்குது, அதே மாதிரி ஸ்டோரின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இவங்கள்ட்ட இந்த பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 140 ஹோட்டல்ஸ் இருக்குது, 13,000 ரூம்ஸ் ஆஸ் ஆன் October 24 வரைக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா 35% ஆஃப் இந்த 140 ஹோட்டலில் 35% ஓன்டு பை ஐடிசி. மீதமுள்ள 65% பார்த்தீங்கன்னா மேனேஜர் அண்ட் ஃப்ரான்ச்சைசி மாடல் வச்சுருக்காங்க. இப்போ மேனேஜர்னா பார்த்தீங்கன்னா சிலவங்க இருப்பாங்க, இப்போ பிக் டவுனில் உள்ளவங்க, என்னென்னா சிட்டியில் உள்ளவங்க, அவங்களே ப்ராப்பர்ட்டியை ரெடி பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஐடிசிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து அவங்க மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாடலும் அவங்கள்ட்ட இருக்குது. அதேமாதிரி ஃப்ரான்ச்சைசி மாடல். ஸோ 65% வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் அண்ட் ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹோட்டல் செயின்ஸ் அவங்கள்ட்ட ஐடிஸில் இருக்குது அப்படின்றது. ஸோ இவங்களுடைய பிராண்ட் ஓவரி பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு அதான் நம்ம சொன்ன மாதிரி, திருப்பி சொன்ன மாதிரி 140 ஹோட்டல்ஸ் இருக்குது, 13,000 ரூம்ஸ் வச்சுருக்காங்க October 2024 வரைக்கும். இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா அசட் ரைட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது என்னென்னா பேலன்சிங் ஓனர்ஷிப்பு, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பயங்கரமாகும். சப்போஸ் ஒரு ஹோட்டலில் ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை ஹோட்டலை ரெடி பண்ணி ரன் பண்ணுறது அவ்வளோ பெரிய ஈஸியான வேலை கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா இவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்க, அதாவது ஓன் ஹோட்டல்ஸு, அதே மாதிரி வந்து அதர் ப்ராப்பர்ட்டிஸை வாங்கி அவங்கள்ட்ட வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான். இதனால் என்னென்னா இவங்களுக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து ஆப்ரேஷனல் ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆகும். அடுத்தது ஹோட்டல் பிராண்ட்ஸ். நம்ம சொன்ன மாதிரி ஐடிசி ஹோட்டல் லக்ஸரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஐடிசி ராயல் பெங்கால், ஐடிசி மயூரியா, ஐடிசி கிராண்ட் சோலா, மெமெண்டோஸ் பை ஐடிசி, இது ஒரு இது இருக்குது, பொட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், வெல்கம் ஹோட்டல்ஸ், அதே மாதிரி ஸ்டோரி பை ஐடிசி, இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஹேண்ட் பிக்டு பொட்டிக் ஹோட்டல்ஸ், ஒரு சில ஹோட்டல்ஸ் வச்சுருப்பாங்க. அடுத்து ஃபார்ச்சூன் ஹோட்டல்ஸ், இது வந்து மிட் ஸ்கேல் டு அப்ஸ்கேல் ஹோட்டல் கேட்டரிங் டு பிஸ்னஸ் இன் லெஷர் ட்ராவல்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான் அசட் லைட் மாடல். அதாவது 35% ஹோட்டல் வந்து ஓனாகவும், மற்றது வந்து அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட்டில் இவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க்கும் ப்ரொமோட்ஸ் ஸ்கேலபிலிட்டி. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வாங்கி அவங்களே ரன் பண்ணுறதுல வந்து ஸ்கேலபிலிட்டி பண்ண முடியாது. ஸோ இப்போ இது வந்து என்னென்னா ஃப்ரான்ச்சைசி மாடலோ மேனேஜ்மெண்ட் இதில் உள்ளதில் ஆப்ரேஷன் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேலபிள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். க்ரோத் எக்ஸ்பேன்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டலில் 30 நியூ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா October 22 September 24 கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா 2030 200 ஹோட்டல்ஸும் 18,000 ரூம்ஸ், அதுதான் அவங்களுடைய பிளான் 2030க்கு.
ஸோ ஃபைனான்ஷியல் ஹைலைட்ஸை பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஹோட்டல் இன் இந்தியா பை ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஐடிசி வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். ஸோ இவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஃபைனான்ஷியல் 24ல் 3,100 crore அது வந்து அவங்களுடைய ரெவென்யூவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நார்மலாக ஹோட்டல்ஸில் என்ன பண்ணுவாங்களா, ஆவரேஜ் ரூம் ரேட் அதை கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெவென்யூ பர் அவைலபிள் ரூம்ஸ், ஸோ அதனுடைய ரெவென்யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஹோட்டலுடைய க்ரோத்து, ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே இது ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஐடிசியை பொறுத்த வரைக்கும் டெப்ட் ஃப்ரீ ஹோட்டல்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதனால் என்னென்னா அவங்கள்ட்ட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்கேலபிலிட்டி அவங்க வந்து ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்கள்ட்ட ப்ராப்ளம் கிடையாது. போஸ்ட் டிமர்ஜர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு 10 ஷேருக்கும் ஒரு ஷேர் கிடைக்கும். ஐடிசி லிமிடெட் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்களுடைய 40% ஸ்டேக்கை வந்து அவங்க வச்சுக்கிட்டு பேலன்ஸ் 60% வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல் வந்து 40% ஸ்டேக் அவங்க கையில் இருக்கும். ஸோ போஸ்ட் டிமர்ஜர் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டிமர்ஜர் லாஸ்ட் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது இது ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட் எல்லாரும் கவனிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஜியோ ஃபினான்ஷியலில் டிமர்ஜர் பண்ணாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து ஒரு ஷேரும் ஒரு 1:1 கொடுத்தாங்க. ரிலையன்ஸை ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் அந்த இதில் ஜியோ ஃபினான்ஷியல் ஷேர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்போ டீலிஸ்டிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 261 rupeesக்கு வந்து ஜியோ ஃபினான்ஷியல் ஷேர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஆச்சு. வந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு கரெக்ஷன் வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 215 rupees கிட்ட கரெக்ட் ஆயிடுச்சு. ஏன் இது இந்த கரெக்ஷன் ஆயிருக்கு? இந்த சேம் சுச்சுவேஷன் வந்து ஐடிசிலையும் நடக்கும், ஐடிசி ஹோட்டல்லையும் நடக்கும். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே இது பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசி இண்டெக்ஸ் ஃபண்டு ETF இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் இந்த நிஃப்டி 50ல் இந்த ஷேர் இருக்கிறதால இப்போ என்ன ஆகுன்னா, ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து நிஃப்டி 50ல் வராது. அதே மாதிரி இது லார்ஜ் கேப்பும் கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகுனா, இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ETF அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஐடிசி ஹோட்டல் ஷேரை அவங்க பேலன்ஸ் அவுட் பண்ணணும். அதாவது அவங்க விற்கணும். இல்லாட்டா நீங்கள் வந்து அந்த சப்போஸ் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை ரன் பண்ணுறவங்கள்ட்ட ஐடிசி ஹோட்டல் ஷேரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைமில் வந்து அந்த ஸ்டாக்ஸை ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக்ஸை விற்பாங்க. ஸோ அதனால தான் அந்த டைமில் ஒரு கரெக்ஷன் ஏற்படும். ஸோ இந்த கரெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இது எதனால் ஆகுதுன்னா, ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேருந்து ஐடிசி ஹோட்டல் இல்லாததால் ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் உள்ளவங்க வந்து அந்த ஷேரை பேலன்ஸ் அவுட் பண்ணும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ் வந்து இந்த கரெக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகி ஒரு 2-3 டேஸ் வந்து இந்த கரெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் என்னென்னா, ஒன்றும் அவசரப்பட வேணாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் ஸ்டாக்ஸ். அட்லீஸ்ட் நான் ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸை ஃபார் அ வெரி லாங் டைம் நான் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸும் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 years 15 years இப்போ அதாவது இதை வாங்கி போட்டுட்டு மறந்துட்டோம்னா நிச்சயமாக இது ஒரு பெரிய பிராண்ட் இந்தியாவில் ஐடிசி பிராண்ட். அதுக்கப்புறம் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னாவே தெரியும். ஸோ அதே மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் பயங்கர பூமில் போயிட்டுருக்கு. போஸ்ட் கோவிட் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸில் ரூம்ஸ் கிடைக்கிறதோ ரூம் ப்ரைஸோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டு போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேரேஜஸ் இப்போ வந்து ஒரு சுச்சுவேஷனில் இப்போ வந்து மேரேஜஸே என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் ஹோட்டல்ஸில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸு வர்றவங்களுக்கு தங்குறதுக்கு ரூம் பெரிய ஆளுங்களோட மேரேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் தான் நடக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் வந்து கண்டினியூஸாக பூம் ஆகும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐடிசி ஹோட்டல் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை ஆனால் அர்ஜென்ட் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து பார்த்து வாங்கணும். ஸோ இந்த ஷேரை வந்து எப்படி லிஸ்ட் ஆகும், எவ்வளோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ரேஞ்ச் சொல்கிறாங்க. 120லேருந்து 130 கூட வரலாம். சென்ட்ரம்ன்ற அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 165லேருந்து 180 சொல்கிறாங்க. நுமோரான்றவங்க வந்து 200 to 300 அந்த ரேஞ்சுக்கு வரும்ன்றாங்க. ஸோ அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த ஐடிசி ஹோட்டல் ஷேர் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஐடிசி ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22லேருந்து 25 rupees வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் ஆன் January 6th. ஏன்னா இது வந்து 40% ஸ்டேக் இந்த ஹோட்டல்ஸில் இருக்குது. இன்கார்பரேட்டிங் 20% ஹோல்டிங் டிஸ்கவுண்ட். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 22-25 rupees வந்து ஐடிசி ஷேர் ஆன் January 6th அன்னைக்கு ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி வாங்குங்க.
ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் வந்து உங்களுடைய திங்கிங் பிரகாரம் ஸோ என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இது லிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.